வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, மாசி திருவிழா திருச்செந்தூரில் மிக பிரம்மாண்டமாக வருடந்தோறும் நடக்கும். அதிலே தேரோட்டம் என்பது கண்கொள்ளா காட்சியாக அமையும். அந்த தேரோட்டத்தை தான் நீங்கள் ஒரு 10 நிமிட நேரம் பார்க்க இருக்கின்றீர்கள். இந்த தேரோட்டத்திலே படம் பிடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியமாக அல்ல. ஆகவே நான் தேரடி இருக்கின்ற அந்த இடத்திலே இருக்கின்ற ஒரு உயரமான பகுதியில் இருந்து இதை எடுக்க முயற்சித்தேன். இந்த தேர் கிழக்கு ரத வீதியில் இருந்து தெற்கு நோக்கி சென்று தெற்கு வீதி வழியாக மேற்கு வீதி வழியாக மேற்கு ரத வீதி வழியாக வடக்கு ரத வீதி வழியாக இந்த தேர் வலம் வரும். அப்படி வடக்கு ரத வீதியிலே இருந்து கிழக்கு ரத வீதிக்கு திரும்புகின்ற இடத்தில் இருந்து தேரடி வரை இந்த காட்சியை நீங்கள் கண்டுகளிக்கலாம். அந்த வடக்கு ரத வீதியிலே இருந்து அந்த முக்கில் அந்த வளைவு பகுதியில் மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த தேர் திரும்புகின்றது. நான் இருக்கின்ற அந்த இடத்தில் இருந்து அதை பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் உயரமான அந்த தேர் கண்களுக்கு தெரிகிறது. மக்கள் வெள்ளம் கிழக்கு ரத வீதி முழுவதும் நிரம்பி இருக்கின்றது. அந்த கிழக்கு ரத வீதி வழியாக வருகின்ற தேரை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். பாருங்கள், அந்த முக்கிலே திரும்பி விட்டது தேர். டீசல் போல் ஈசல் போல் அந்த மக்கள் அந்த தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைக்கிறது. திருச்செந்தூர் முருகனை நோக்கி அரோகரா என்கின்ற அந்த குரலோடு பாருங்கள், இழுத்த தேர் அப்படியே நிற்கிறது. அங்கே ஒரு ஓசை எழுப்புகின்றார்கள். அதை அந்த ஓசை எழுந்த உடனேயே நிறுத்தி விடுகின்றார்கள். அந்த ஓசை வந்த உடனேயே இழுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிக்னல். ஆகவே அதை இழுக்கின்ற மக்களை பாருங்கள். இங்கிருந்து பார்க்கின்ற போது ஈ மொய்த்தது போல இருக்கின்றது. மக்கள் வெள்ளத்தை பாருங்கள். இது கிழக்கு ரத வீதி முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. பாருங்கள், இந்த கூட்டத்தை பாருங்கள். அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று அவர்கள் கோஷங்களை எழுப்பி அந்த தேர் வடத்தை தொட்டாலே போதும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விலகி போகும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு அந்த தேர் வடத்தை தொடுகின்றார்கள். தேர் தானாக வருகிறது. தேரின் வடத்தை பார்த்தால் நம்மால் தூக்க முடியாது. எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதை தூக்க முடியாது. அதை பிடித்து இழுக்கலாம் முடியாது, தொடத்தான் முடியும். இறைவன் அருளால் தான் இவ்வளவு பெரிய தேர் அது மிக மிக வேகமாக மிக சிறப்பாக நேர்த்தியாக அந்த தேர் வலம் வந்து கொண்டிருக்கிறது. தேர் அடி வரைக்கு நான் நிற்கின்ற இடம் தேரடி. ஆகவே அங்கே வந்து நிற்கின்ற நிலை பெற வேண்டும், சிறப்பாக நிலை பெற வேண்டும். ஏனென்றால் இடையிலே தேர் நின்றுவிட்டால் அது அபசகுணம் என்று நினைக்கின்ற பக்தர்கள் மத்தியிலே அந்த தேர் ஆடி அசைந்து வருகின்ற அழகை பாருங்கள். ஆடி வரும் முருகன் அவர்கள் கண்களிலே தெரிகின்றார். தூரமாக இருக்கின்றவர்களுக்கு அந்த தேர் முருகனாக தெரிகின்றார். பக்கத்திலே இருக்கின்றவர்களுக்கு அங்கு வள்ளி தீவாயனையோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் முருகன். அற்புதமான அந்த காட்சியைத்தான் நீங்கள் அருகில் இருந்து பார்ப்பதைப் போல பார்த்திருக்கிறீர்கள். நான் இதை படம் பிடிப்பதற்காக ஒரு உயரமான பகுதியை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு கிடைத்த பாக்கியம் இதை படம் பிடிப்பதற்கு என்னுடைய போன் மூலமாக அது வசதியை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தந்தான். ஆகவே மிகுந்த சிரமங்களோடு உயரமான பகுதியில் நின்று அதை எடுக்கின்றேன். அழகு மிகுந்த அந்த தேர் அற்புதமாக காட்சியளிக்கிறது. பாருங்கள்,
இவ்வளவு உயரமான தேர் பாருங்கள், சக்கரங்களை எல்லாம் பார்த்தால் அவை நவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆக அந்த சக்கரம் உருளுகின்ற அழகை பாருங்கள். அந்த சக்கரங்களுக்கு அடப்பங்கட்டை என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்களிலே கொடுத்து அதை திருப்புகின்றவர்களுடைய அந்த காட்சியை பாருங்கள். இந்த தேர் சற்று நகர வேண்டும் என்றாலும் இந்த அடப்பக்கட்டைக்காரர்கள் என்று சொல்கின்றவர்கள், அந்த இடைச்சர்கள், அந்த கட்டையை கொடுத்துதான் அவர்கள் திருப்புவார்கள். அப்படிப்பட்டவர்கள் திருப்பி அந்த தேர் வருகிறது பாருங்கள். கண்ணு கெட்டாத தூரம் வரை மக்களுடைய வெள்ளம் முருகா 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 என்று, கந்தனுக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, வள்ளி தெய்வானை மணாளனுக்கு அரோகரா என்று சொல்கிறார். பாருங்கள், அந்த தேர் சக்கரத்திலே அந்த கட்டையை கொடுத்து திருப்புகின்றார். பார்த்தீர்களா? இந்த தேரின் சக்கரங்கள் எல்லாம் இன்றைக்கு நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேரை சுற்றி இருக்கின்ற வடத்தை பார்த்தீர்களா? இந்த தேர் வடம் கட்ட முடியாது. அந்த தேரை சுற்றி அப்படியே வளைத்து போட்டிருப்பார்கள், அப்படியே இழுக்க வேண்டியதுதான். அந்த அளவிற்கு அது அமைந்திருக்கின்றது. காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது. இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை காரணமாக பாத யாத்திரையாக இன்றைக்கு வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் பக்த கோடிகள். அந்த பக்தர்களெல்லாம் இந்த தேரை கண்டு மகிழ்ந்து நெகிழ்ந்து செல்லுகின்ற காட்சிதான் இந்த காட்சியாக அமைகிறது. இப்போது தேர் அந்த தன்னுடைய இருப்பிடத்தை அடைகிறது. தேர் அடியை அடையப் போகிறது. அதிலே கொண்டு நிலைநிறுத்துகின்றார்கள். அப்போது அங்கே அரோகரா கோஷம் விண்ணை முட்டுகிறது. மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்கின்றார்கள். பாருங்கள், எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம்! இந்த கூட்டங்களில் நாம் கலந்து கொள்வது என்பது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். அது மட்டுமல்ல, எத்தனை வருடங்களாக, எத்தனை பிறவியில் நாம் புண்ணியம் செய்தால் இப்படி ஒரு காட்சியிலே நாம் கலந்து கொள்ள முடியும்? அதுதான் முக்கியம். இறைவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் வேண்டும் அல்லவா? பாருங்கள், அந்த தேரை சுற்றி மக்கள் நிற்கின்ற காட்சியை பாருங்கள். தேர் நிலை கொள்ள போகிறது. ஆகவே அவர்கள் அந்த நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அவர்கள் மக்கள் அரோகரா கோஷத்தோடு அந்த தேர் சரியான இடத்திலே நிலைபெற வேண்டும் என்கின்ற இறைவனை வேண்டுகிறார்கள். தங்கள் துன்பங்களை மறந்து போனார்கள். இறைவனுடைய தேர் சரியான இடத்தில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் இறைவனையே வேண்டிக் கொள்கின்றார்கள். அதுதான் அதிசயம். இறைவனுடைய ஆலயத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய குறைகளை மறந்துவிட்டு இறைவனுடைய அழகை எவர் ஒருவர் ரசிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக அருள்பாலிப்பார். அந்த வகையிலே தேரை பார்ப்பவர்கள் தங்கள் குறைகளை மறந்து போகின்றார்கள். அவ்வளவு அழகு, அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அதிசயமான தேர் இன்று படம் பிடித்து இழுத்து வந்து இன்றைக்கு அந்த இருப்பிடத்தை அந்த தேர் அடியிலே நிலைநிறுத்த போகின்றார்கள். அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் பக்த கோடிகள். சில வினாடிகளிலே அது நிலை பெற்றுவிடும். அதன் பிறகு பாருங்கள், பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம்! இது திருச்செந்தூர் முழுவதுமாக கடற்கரையில் இருந்து இந்த தேர் ரத வீதியில் வரைக்கும் அல்ல, திருச்செந்தூர் முழுவதுமாகவே கூட்டங்கள் கூடி நின்றாலும் இந்த தேரை இழுக்கின்ற போது அங்கு குமிகின்ற கூட்டமோ கூட்டம், அளவில்லாத கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனாலும் கட்டுக்கோப்போடு பக்தர்கள் தங்களுடைய கடமைகளை, தேரை பார்த்து விட்டோம், தேரிலே இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை தரிசித்து விட்டோம் என்கின்ற நிம்மதியிலே அவர்கள் செல்லுகின்ற காட்சிதான் மாசி திருவிழா என்பது. திருச்செந்தூரிலே மிக சிறப்பான ஒரு திருவிழா. அந்த திருவிழாவிற்கு வருகின்ற பக்தர்கள் எல்லாம் இன்றைக்கு கால்நடையாக வருகின்றார்கள். பாருங்கள், அந்த தேரின் அழகை பாருங்கள். அங்கே கூடியிருக்கின்ற அந்த கூட்டத்தை பாருங்கள்.
எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு நெகிழ்ச்சி ஏற்படுகிறது. கூட்டம் அலை மோதுகிறது. ஆனாலும் கட்டுப்பாட்டோடு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது இறைவனுடைய அருள் இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும்? அருமை நண்பர்களே, பாருங்கள், இந்த தேர் எப்போது நிலை பெறும், இறைவனை தரிசித்து விட்டு செல்லலாம் என்று காத்திருக்கின்றார்கள். அது இன்னும் சற்று சரியான இடத்திலே சரியான கோணத்தில் அது நிற்கவில்லை என்பதனால் அதை சுற்றி அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். காவல்துறை அதிகாரிகள் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.